பாருங்கள், டெட்டில் கேட்ட அடுத்த கொஸ்டின் 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீபேகா மற்றும் மீசிமாவின் விகிதம். மீபேக்கான HCF, மீசிமான LCM. சரிங்களா? இப்போ 36க்கும் 48க்கும் HCFக்கும் LCM உண்டான ரேஷியோ என்னன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 2 நம்பர் காமனாக வகுப்படுற நம்பர்ஸ் என்னென்னா 2. செகண்ட் டேபிளால் போட்டோம்னா 36 1 2 are 2, ரிமைண்டர் 1, 16ல் 8 2 are 16. இதுக்கு 2 2 are 4, 4 2 are 8. ஓகே, அகைன் 2 பண்ணணும் அப்படின்னா 9 2 are 8, 1 2 are 2, 2 2 are 4. இது 2 நம்பர் என்ன காமனாக வகுப்படும்னா 3. 3 3 are 9, 4 3 are 12. இப்போ இதில் ஏதாவது காமனாக வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ இதோட முடிஞ்சிருச்சு. எதுக்கு? HCFக்கு. HCF ஈக்குவல் டு என்னது? 2 × 2 × 3. ஓகே, இதை அப்படியே மல்டிபிள் பண்ணோம்னா 2 2 are 4, 4 3 are 12. அப்போ HCF எவ்வளோ நம்மளுக்கு? 12. இப்போ அடுத்து நம்ம LCM எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க பாருங்க, இதையும் சேர்த்திக்கணும். இந்த ரெண்டையும் கீழே சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு LCM. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 12 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 4 3 are 12, 12 12 are 144. அவங்க கேட்டது HCFக்கும் இன்ட்டு LCMக்கும் உண்டான விகிதம். ஓகே, இதுக்கு எவ்வளோ ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 12 ஈஸ்ட் LCM எவ்வளோ? 144. ஓகே, இப்போ இதை நம்ம சுருக்கணும். என்ன 12th டேபிள்லேயே பண்ணோம்னா 1 12 are 12, 12 12 are 144. இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு ஆப்ஷன் இருந்தால் பாருங்கள், இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் இதையே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 1:12 இருக்குதான்னு பாருங்கள். 1:12 இல்லை. அடுத்தது 12 is 144 இருக்கான்னு பாருங்கள். 12 is 144. அப்போ அவன் சுருக்கலை. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? ஏ ஆப்ஷன். இதுதான் கரெக்ட் ஆன்சர்.